தமிழக முதல்வர் அவர்கள் 1000 ரூபாய் வந்து பார்த்தா வங்கி கணக்கில் வர வச்சிருக்காரு. இது யாருக்கு கிடைச்சிருக்கு? இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இதற்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய திட்டங்களை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து செயல்படுத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த திட்டத்துக்கான அமௌண்ட் வந்து பார்த்தா 1000 ரூபாய் வர வச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குங்க. அதாவது கல்லூரி மாணவர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ஆண்களுக்கு வந்து தமிழ் புதல்வன் திட்டமும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டமும் செயல்படுத்திட்டு வராங்க. நீங்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து அடுத்து காலேஜ் போகிறீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த திட்டம் இந்த ஆட்சியிலையும் தொடருது அப்படின்ற மாதிரி அறிவித்து இப்போதைக்கு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான அமௌண்ட்டும் நாளைக்கு வந்து பார்த்தா வர வச்சிருவாங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்தவங்களுக்கு அதே ஸ்கீம் தொடருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவனுடைய புதிய எல்லா திட்டமும் வந்து பார்த்தா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அது வரைக்கும் பழைய திட்டங்களே தொடருது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த தமிழ் புதல்வன் மற்றும் புதுமை திட்டம் மூலமாக நீங்கள் 1000 ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.